கேள்வி களம். திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, என்ன திட்டம்? அது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வெற்றி. அந்த கட்சிக்கு அவர்கள் என்ன திட்டமிட்டார்களோ அது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கொங்கு நாடு என்கிற தனி நிலப்பரப்பை பிரிக்கணும் அப்படிங்கிற உங்கள் நிலைப்பாடு அப்படியே இருக்குதா? கொங்கு நாடு அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தது தான். இது ஒன்றும் புதுசாக நம்ம பேர் வைக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டு எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இல்லையா? நீங்கள் காதலிப்பவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறீங்க, பெற்றோருக்கு ஏதாவது அறிவுரை சொல்கிறீங்களா? நீங்கள் அவங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது அறிவுரை சொல்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் வேற. அதே உங்களை போல இருக்கிற ஆட்கள் தான் கேள்வி கேட்கறத பார்க்கல. இல்லை கௌரவ கொலை நடந்துட்டு தானே இருக்குது. இன்னமும் இல்லை நிகழ்ச்சியமாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக பின்னணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை உறுதிப்படுத்துறீங்களா? நீங்கள் ஒரு பேட்டி இப்படி கொடுத்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை அவர் அறியாதவர் கிடையாது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஈஆர் ஈஸ்வரன் பங்கு பெறும் கேள்வி களம். வணக்கம். இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பரபரப்பான ஒரு தொழில் அதிபராக இருக்கிறீங்க. இதுக்கிடையில் தொகுதிக்கு போகிறது நேரம் கிடைக்குதா உங்களுக்கு? அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் நான் சென்னையில் இருக்கிறேன். 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறேன். தொகுதியில் மட்டுமல்ல, மற்ற மாவட்டங்களுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறேன். சென்னைக்கு வருவதும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவசியமாகிறது. எனக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கிறது. சென்னையில் என்னுடைய குடும்பமும் தொழிலும் இங்கே இருக்கிற காரணத்தினால் இங்கு வரும் பொழுது தலைமைச் செயலகத்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் என்னால் செல்ல முடிகிறது. அமைச்சர்கள் இருந்தால் அமைச்சர்களை சந்திக்கிறேன். துறை செயலாளர்கள் அவர்கள் இருந்தால் அவர்களை சந்திக்கிறேன். தொகுதி மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்திற்கான பல விஷயங்களுக்கு அங்கேயே தீர்வு கண்டுவிட முடியாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது அதிகாரிகள் சென்னைக்கு அனுப்பித்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒப்புதல் வாங்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. ஏன்னா கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டி இல்லை அப்படி கேட்கும்பொழுது நீங்கள் டெல்லிக்கு போக முடியாது, என்னுடைய பிஸ்னஸை விட்டுட்டுன்னு சொன்னீங்க. அதாவது நீங்கள் பிரதானமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது தொழில் தான் இல்லையா? அதன் பிறகு தான் அரசியல். கண்டிப்பாக நான் பல பேட்டிகள்லாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். ஏன்னா தொழிலையும் நான் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. டெல்லிக்கு போனேன்னு சொன்னால் அது எனக்கு ஒன்றா என் தொழில் பாதிக்கும் அல்லது பொது வாழ்வு பாதிக்கும். அதனாலேயே நான் நாடாளுமன்ற தேர்தல்களிலே போட்டியிடுவது கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் சென்னைக்கு வருவது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. பொது வாழ்க்கையை குறுக்கிக்கிட்டீங்களா நீங்கள்? இது போதுன்ற மாதிரி குறுக்கன்னு இல்லை, அவ்வளவுதான் தேவை. அதாவது இப்போ நான் ஒரு 4 days தொகுதிக்கு போகிறேன், கொங்கு மண்டலத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. தினமும் ஒரு மினிமம் ஒரு 18 hours ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ குறைவாச்சுனாலும் 16 hours ஒர்க் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே பேசும்போது கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் கொங்கு நாடு கொங்கு பகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் முக்கியமான பிரச்சனையாக நீங்கள் சுட்டி காட்டினது சாய கழிவுநீர் பிரச்சனை. எய்ம்ஸ் கொங்கு நாட்டுக்கு வரலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகள் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்பட்டுருச்சா? உங்களுடைய முன்னெடுப்பு எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, எய்ம்ஸ் அப்போ மதுரைக்கு போன எய்ம்ஸ் கோயம்புத்தூருக்கு வந்திருக்க முடியும். அப்போ இருந்தவங்க அதை முயற்சி பண்ணியிருந்தாங்களா? அதுவே ஒரு இழப்பு தான். மற்ற மாவட்டங்களில் இருக்கிற அமைச்சர்கள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கிற அமைச்சர்கள் அப்போது அதிமுக ஆட்சியிலே மதுரைக்கு எய்ம்ஸ் வர வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் கூட செய்தார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்திலே அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை அன்றைக்கு. அதனாலேயே நாம் தவறவிட்டோம். இப்போது இந்த ஆட்சி அமைந்த பின்னால் நான் முதலமைச்சரிடத்திலே அந்த கோரிக்கையை வைத்த பொழுது, முதலமைச்சர் டெல்லிக்கு சென்ற போது கூட கோயம்புத்தூருக்கு ஒரு எய்ம்ஸ் வேண்டும் என்ற கோரிக்கையை அங்கே பிரதமரிடத்திலேயே வைத்திருக்கிறார். வைத்து டெல்லியிலேயே அவர் பேட்டியும் கொடுத்திருந்தால் தொடர்ந்து அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது இந்த ஆட்சியிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த சாயக்கழிவு நீர் பிரச்சனை பற்றி சொல்லுங்கள். அது எந்த அளவுக்கு திருத்த வைக்கப்பட்டிருக்கிறது? சாயக்கழிவு அப்படின்னு சொன்னால் இப்போ 2 அங்கே ஒரு மெயின் பிரச்சனைன்னு சொன்னால், ஈரோடு காவிரி ஆற்றில் இந்த சாயக்கழிவுகள் கலக்கப்படுகிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதே போல் பெருந்துறை சிப்காட்டில் அந்த கழிவு நீரெல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களில் பாதிக்குதுங்கிறது இன்னொரு பிரச்சனை. இப்போ இந்த ஆட்சி வந்த பின்னாடி
பெருந்துறைக்கு வந்து ஒரு 45 கோடி ரூபாயில் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கான பணிகள் துவக்கிறாங்க. ஈரோட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவிரி ஆற்றில் கலப்பதை தடுப்பதற்காக அந்த முகப்பில் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை போட்டு அதை வந்து சுத்திகரித்து அந்த தண்ணியை விடுறதுக்கான அதற்கான நிதியும் இந்த ஆட்சியில் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அதற்கான முயற்சிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அதை அழுத்தம் கொடுத்து விரைவாக்குவதற்கான அந்த முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. கூட்டணியில் ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. முக்கியமான வந்து கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்குமான இடையே மோதல் போக்கு வெடித்து கொண்டிருக்கிறது. கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அந்த கருத்துக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வுகளுக்கும் கூட்டணிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்களே வந்து கூட்டணியில் வந்து சலசலப்பு இருக்கிறதுன்னு உங்களால் சொல்ல முடியல, சொல்லப்படுகிறதுன்னு தான் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் கிடையாது. அது உங்களிடத்தே கேட்கறது அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கே, கேள்வி கேட்குறவங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல், அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு தான் கேட்குறேன். ஏன்னா பரவலாக சொல்லத்தில் வரக்கூடிய கருத்து சொல்லி முடிச்சா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னதை வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன், முடிவு கேட்டால் தானே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு அரசியலாக அது பண்ணுறாங்க. அதனால் அது கூட்டணியில் ஒரு சலசலப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாரும் வந்து அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் இன்றைக்கு இல்லை. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை இதுவெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் செய்யக்கூடியது. ஏதோ ஆதவ் அர்ஜுனா தானாக சொல்லிவிட்டார், அதில் இருக்கிற இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர்கள் இன்றைக்கு அதை கண்டிக்கிறார்கள், இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட ஆதவ் அர்ஜுனா புதிதாக அந்த கட்சிக்கு வந்தவர். அவர் இப்படி ஒரு கருத்தை அவராக சொல்லிவிட வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் உருவாக்கப்படுகின்ற கருத்துக்கள் உடனடியாக அதற்கு பதிலும் சொல்லப்பட்டு அது தீர்த்து வைக்கப்படுவது போல இன்றைக்கு பேசப்படுகிறது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்தவரை அரசியல் நிலைப்பாடுகளை தெரிந்தவர். ஒரு பேட்டி இப்படி கொடுத்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை அவர் அறியாதவர் கிடையாது. திட்டமிட்டு செய்கிறாங்க. திட்டமிட்டு செய்வது தான் அது. அரசியலுக்காக அவர்கள் இப்போ ஒரு 15 நாட்களாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலை லண்டனுக்கு போன பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் தான் இப்போ வந்து ஒரு செய்திகளில் இருக்கிற மாதிரி ஒரு இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே பாஜக பின்னணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை உறுதிப்படுத்துறீங்களா? நீங்கள் இல்லை, நான் வந்து அந்த ஆங்கிளில் சொல்லலை. ஸோ வந்து அந்த குறையை தீர்த்து வச்ச மாதிரி இருக்குது. பார்த்தா பத்திரிகைகளுக்கு வந்து அந்த குறையை தீர்த்து வச்ச மாதிரி இருக்குது. அவங்க வந்து அந்த செய்திகளில் தொடர்ந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வந்து அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீட்டை விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்தார்கள். உச்சநீதிமன்றத்திலே மறுசீராய்வு மனு போட்டார்கள். அது மிகப்பெரிய தவறு. அது செய்திகளிலே முதலிலே வந்தது. அடுத்தது மது ஒழிப்பு போராட்டம் தாராளமாக நடத்தலாம், மாநாடு தாராளமாக நடத்தலாம். அது வந்து மது ஒழிப்பு என்பது ஆளுகின்ற மாநில அரசுக்கு நெருடலாக இருந்தாலும் கூட இதை போன்ற போராட்டங்களை நாங்களும் முன்னெடுத்திருக்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முன்னெடுத்து வெவ்வேறு காரணங்களுக்காக அரசுக்கு கோரிக்கை வைத்து நான் போராடி இருக்கின்றோம். அதே போல் மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்துவதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க போவதில்லை. மாநாட்டில் வந்து திமுக பங்கேற்குது அப்படிங்கிறது விமர்சிக்கப்படுது. அதான், ஏன்னா மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய திமுக அந்த மாநாட்டில் கலந்துட்டு என்ன யாரை எதிர்த்து பேச அதை செய்தியாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே விடுதலை சிறுத்தைகள் அதை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் அழைப்பு என்று சொல்லுவது, பாரதிய ஜனதாவுக்கும் பாமகவுக்கும் அழைப்பில்லை என்று சொல்லுவது, அதிமுகவுக்கு கூட அழைப்பு என்று ஒரு நாள் சொல்லுவது, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை போட்டு அவர்கள் அந்த செய்தியிலே தலைப்புச் செய்திகளிலே இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதற்கு பிறகு இது முதலமைச்சரும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகமும் இது சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்டு அவர் முதலமைச்சரை சந்திக்கின்றார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் கலந்து கொள்ளுகிறது என்ற செய்தி வருகிறது. உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அந்த நாளிலிருந்தே இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது அந்த ஒரு வேகம் குறைந்து போகிறது. அது குறைந்து போனோடனே அங்கே அவங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்று பேசுகிறார்கள். ஸோ அப்படி வந்து பேசும்போது மறுபடியும் வந்து அதை வந்து ஒரு தலைப்புச் செய்திகளிலே இருப்பது போல தொலைக்காட்சிகளிலே
விவாதங்களிலே அந்த தலைப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. அது வந்து போயிட்டே இருக்குது. அது கொஞ்சம் அடங்குறப்ப ஆதவ அர்ஜுனா பேசுகிறார். நீங்கள் அதனுடைய எல்லா கோத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து அந்த நோக்கம் வந்து ஒரு அரசியல் நோக்கத்திற்காக எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வளர்வதற்காக, அவர்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இது போன்ற விஷயங்களை செய்வது சர்வசாதாரணமான விஷயம்தான். அப்படித்தான் நான் அதை பார்க்கின்றேன். இல்லை, திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன திட்டம்? திட்டம்னா அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கட்சி, உங்களுடைய இயக்கம் மக்கள் மத்தியிலே பேசப்பட வேண்டும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட அரசியல் இன்றைக்கு போகிறது. அப்படிப்பட்ட அரசியல் தான் இன்றைக்கு வைரலாக போகுது. அது மாதிரி விஷயங்களை டார்கெட் பண்ணி தான் இது வந்து செய்யப்படுகிறது. ஆனால் இதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்களுக்கும் தெரியும். இல்லை, அந்த கட்சி இருக்கக்கூடிய வந்து கண்டிக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அவரோட பேச்சை வந்து கண்டிக்கிறாங்க. ரவிக்குமார் அவர்கள் வந்து கண்டிக்கிறாரு. வன்னியர் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவரா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிதான் அவங்க கட்டமைக்கிறாங்க. இல்லை, அவங்க கட்டமைக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறேன், நான் தான் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து அவரா சொல்கிறது தலைமைக்கு திருமாவளவனுடைய ஒப்புதலோடு செய்யப்படக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அது வந்து கட்சியில் வந்து இது தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு கட்சியில் வந்து இது மாதிரி கருத்துக்கள், வேற கருத்துக்கள் சொல்லலாம். பட் வந்து இது மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து, ஏன்னா பல நேரங்களிலே இது மாதிரி சொல்லும்போது என்ன இருக்குன்னு தெரியும். என்னால் தான் நீங்கள் ஜெயிச்சீங்க, உங்களால் தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாவே அது எங்கே போய் நிற்கும்னு தெரியும். இதுக்கான முன்னுதாரணங்கள்லாம் உண்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியும். சொல்லி உடனே அன்னைக்கே வந்து இதுக்கான மறுப்பு அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து வருகிறது. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் கூட ஊடகங்கள் விடுவதாக இல்லை. ஊடகங்கள் ஒரு 3-4 நாளைக்கு அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வெற்றி. அந்த கட்சிக்கு அவர்கள் என்ன திட்டமிட்டார்களோ அது நடந்து கொண்டு இருக்கிறது. 4 நாட்கள் கழித்து வேற ஏதாவது பேசப்படும். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றேன்னாக்கா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது வந்து கூட்டணியே கிடையாது, தொகுதி உடன்படிக்கை தான். கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து கூட்டணி இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம பெருசாக வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? இது வந்துங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது நடக்கும். இது வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம். ஒரு கட்சிக்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கொள்கை இருக்கலாம். ஆனால் வந்து தேர்தலுக்கு பிறகு இருக்கிற அந்த நிலைப்பாடுகள், இருக்கிற சூழ்நிலைகள், அதை பொறுத்து தான் இது நடக்கும். சொல்லாமலே நடக்கும். அது அதுக்கான சூழ்நிலைகள் வரும்போது அது நடக்கும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை வந்ததில்லை. ஸோ அப்படி வந்து தேவையான நேரத்தில் அது வந்து நடக்கத்தான் செய்யும். அப்போ கூட்டணி கட்சிகளும் விட போகிறது கிடையாது. அந்த சூழல் உருவாகும் போது அது தானாக நடக்கும். இப்போ இன்னைக்கு அதை பற்றி பேசணும்னு சொன்னால் இன்னைக்கு அரசியலுக்காக பேசணும். பரவலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்று தமிழகத்தை மையமாக வைத்தோ அல்லது இந்திய தேசத்தை வந்து மையமாக வைத்தோ பேர் வைப்பாங்க, அரசியல் ஈடுபடுவாங்க. உங்களுடைய கட்சியில் வந்து கொங்கு நாடு அப்படிங்கிறத முன் வச்சு தான் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க, தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த கொங்கு நாடு என்கிற தனி நாடு, தனி நிலப்பரப்பை பிரிக்கணும் அப்படிங்கிற உங்கள் நிலைப்பாடு அப்படியே இருக்குதா? அதாவதுங்க, நான் வந்து இப்போ தமிழ்நாடு பூரா நான் எல்லா ஊர்லேயும் இருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம வந்து அந்த கொங்கு நாட்டு பகுதிக்காகத்தான் நம்ம வந்து இயக்கம் நடத்துகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த 10 மாவட்டங்களுக்கு தான் என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து என்னால் செய்ய முடியும். அதை தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம். கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்தது தான். இது ஒன்றும் புதுசாக நம்ம வந்து பேர் வைக்கலை. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இல்லையா? நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் கூட தென் தமிழ்நாடு அப்படிம்பாங்க, வட தமிழ்நாடு அப்படிம்பாங்க. ஆனால் வந்து மேற்கு பகுதியில் வந்த உடனே அது வந்து கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த விஷயந்தான். இது ஒன்று நான் புதுசாக உருவாக்குனது அல்ல. இல்லை, இந்தியாவே வந்து ஒரே நாடு கிடையாது. அப்போ பிரிஞ்சு தான் இருந்துச்சு. இப்போ ஒருங்கிணைந்த இந்தியாவாக மாறுகிறது, அதே மாதிரி ஒருங்கிணைந்த தமிழ்நாடாக மாறுகிறது. இப்போ அந்த கோரிக்கை தேவையான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து இருக்கத்தானே செய்யும். இப்போ வந்து சிறிய மாநிலங்கள் உருவாவது அந்தந்த காலத்தில் அது ஒரு கட்டாயமாகிவிடும். ஏன்னா வந்து பெரிய மாநிலங்களாக இருக்கும் பொழுது ஒரு நிர்வாகம் முழு மாநிலத்தையும் பார்க்கும்போது சிரமமாக இருக்கும். அது சிறு மாநிலங்களாக, அதாவது நீங்கள் பாராளுமன்றத்திலேயே அதை முடிவு செய்து இவ்வளவு ஜனத்தொகைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி, ஒரு நகராட்சி, ஒரு மாநகராட்சி இருக்கின்றதோ அதை போல் மாநிலத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்கத்தானே செய்யும். ஆனால் அப்படி வந்து ஒரு நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க.
இந்தியா பூராமே இவ்வளவு பாப்புலேஷனுக்கு ஒரு மாநிலம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வர்றப்ப அப்போ வந்து வரத்தானே செய்யும். அது மாதிரி சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வருங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்போ நீ வந்து கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சி அப்படிங்கிற ரீதியில் வந்து உங்களுடைய பார்வை இருக்குது, பிரச்சாரங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு ஜாதிய ரீதியிலான ஒரு முத்திரையும் வந்து உங்கள் மீது விரும்பியோ விரும்பாமலோ குத்தப்படுகிறது. அதுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய அளவில் வந்து நீங்கள் ஏற்கனவே நிர்ணயித்த சில வேட்பாளருடைய கருத்துக்களும் சர்ச்சையாக மாறியது. இப்போ அந்த சர்ச்சை என்பது உங்களுடைய சிந்தனையினுடைய பின்னுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குதா? அப்படின்னா இல்லை. அதாவது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த இனிஷியல் ஃபயர் அப்படிங்கிறது பாருங்க, அது வந்து இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் அது பேசப்படும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் அது சொல்லப்படும். ஏன் நீதி கட்சிக்கே அந்த பேர் உண்டு. இப்படி எல்லா கட்சிக்குமே வந்து அதனுடைய பின்புலம் அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யும். வளர வளர வந்து எல்லாருமே வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு இயக்கமாக தங்களை மாற்றிக்கொண்டு மக்களுக்கான அந்த சர்வீஸை பண்ணணும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதிக்கான பகுதி அல்ல. இது வந்து கொங்கு நாட்டில் அனைத்து சமுதாயமும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த சாதிய வேறுபாடுகள், அந்த கலவரங்கள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொங்கு நாட்டில் இல்லைங்கிறத, அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களால் சொல்ல முடியும். எல்லாரும் ஏற்றுக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். இப்போவும் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போவும் அப்படி தான் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும், இன்றைக்கி வந்து முதலியார் சமுதாயமாக இருந்தாலும் சரி, நாயுடு சமுதாயமாக இருந்தாலும் சரி, எல்லோரோடும் நாங்கள் இன்றைக்கு இணக்கமாக இருக்கின்றோம். அவர்கள் பிரச்சனைக்காக போராடுகிறோம். அதே போல் இன்றைக்கு அருந்ததியர் சமுதாயத்துக்கான உள்ளொதுக்கீட்டை விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்த போது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கின்றேன். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அதை எதிர்த்து பேசிய பொழுது, அதற்கான போராட்டத்தை செய்த பொழுது, மறுசீராய்வு மனு போட்ட பொழுது, அங்கே கோவையில் கூட்டத்திலேயே கலந்து கொண்டு நான் கடுமையாக அதை எதிர்த்து பேசியிருக்கிறேன். அருந்ததியர்களுக்கு உள்ளொதுக்கீட்டை 3% இருப்பதை 6% மாற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே என்னுடைய கன்னி பேச்சிலேயே பேசியிருக்கிறேன். அதனால் இது வந்து அதற்கு பிறகும் வந்து இது வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு இயக்கம் என்று பேசுவதெல்லாம் நம்ம ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே அடக்குவதற்கான அந்த முயற்சியாக நான் பார்க்கிறேன். சரிங்க, இப்போ நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஜாதிய பின்புலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பாமகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பேசுனீங்க. இப்போ நீங்கள் ஒரு சமூகத்தினுடைய பின்னணியை வந்து வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் காதல் திருமணத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காதல் திருமணத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னாக்கா பெற்றோர்கள் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அது அதாவது காதல் திருமணங்கள் நடக்காமல் இல்லை. எல்லா சமுதாயத்திலும் காதல் திருமணங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எங்கெல்லாம் இந்த குழந்தைகள் அவசரப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அது பிரச்சனையாக முடிகிறது. படிக்கிற காலத்திலேயே காதலித்து திருமணம் செய்து கொள்ள முயற்சிப்பது, இதை போன்ற நிகழ்வுகள் தான் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய. இல்லை, அது அந்த பருவத்தினுடைய கிளர்ச்சி, அந்த ஹார்மோன் பிரச்சனை. ஆனால் பெற்றோர் ஏன் நீங்கள் பெற்றோருக்கு பற்றி சொல்லலையே? பெற்றோர்கள் வந்து நீங்கள் முடிஞ்சு சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து குழந்தைகள் வந்து நான் என்ன சொல்ல வரோம், குழந்தைகளுக்கு அறிவுரைகள் சொல்கிறோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து அது மாதிரி வந்து ஏஜில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களை அவர்களுடைய ஒப்புதலை பெறுவதற்கு கொஞ்ச காலம் காத்திருங்கள். அவசரப்படாதீங்க. கொஞ்ச காலம் காத்திருப்பெல்லாம் 18 வயசு 19 வயசு 20 வயசுல நமக்கு என்ன தெரியும்? அதற்கு பின்னாடி பாதிக்கப்படுறப்ப யார் பாதிக்கப்படுறாங்க? உங்க மாதிரி பேசுறவங்க பேசிட்டு போயிருவீங்க. ஆனா பாதிக்கப்படுறவங்க என்ன கஷ்டப்படுவாங்க இல்லையா? அப்ப அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுவது கூட தவறா? அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்றோம்? அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்தால் உங்க பெற்றோர்களே ஏற்றுக்கொள்வார்கள், பெற்றோர்களே சம்மதம் தெரிவிப்பார்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்ல கருத்து எனக்கு புரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து காதலிப்பவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறீங்க, பெற்றோருக்கு ஏதாவது அறிவுரை சொல்கிறீங்களா? நீங்கள் அவங்க புரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு வந்து பக்குவமாக எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது அறிவுரை சொல்கிறோம்? குழந்தைகளுக்கு எல்லோருமே அறிவுரை வழங்குகிறோம். கடைசி காலத்திலே பெற்றோர்களை விட்டு விடாதீர்கள், பெற்றோர்களை பார்த்து கொள்ளுங்கள். இந்த அறிவுரை வழங்காதவங்களே கிடையாது. இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் அப்படி அறிவுரையெல்லாம் கிடையாது. பெற்றோர்களை வந்து குழந்தைகள் பார்த்துக்கணுங்கிற அந்த ஒரு கான்செப்டே அங்கே கிடையாது. இப்போ அதை கூட தவறுன்னு சொன்னால் தவறுன்னு சொல்லலாம். இந்த அறிவுரைகள் வந்து கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் உண்டு. பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்கிறோம், காலகாலத்தில் குழந்தைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க, ஒரு டைம் லிமிட் வச்சு கல்யாணம் பண்ணுங்க. 30 வயசு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது
இது மாதிரி விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் பண்ணாதீங்க. அதே போல் வந்து வசதிகளை பார்த்து நீங்கள் வரன்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். உங்கள் பிள்ளைக்கு யார் சூட்டபிளாக இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். நாகரிகமாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறதில்ல, தப்பு கிடையாது, அதெல்லாம் நீங்கள் எதிர்பாருங்க. பட் வந்து நானே பல இடத்துல கிண்டல் பண்ணுறது உண்டு. பஸ்ஸுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, லாரிக்கும் கல்யாணம் பண்ணுறீங்க, ரிக்குக்கும் கல்யாணம் பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் சொல்லுவது உண்டு. ஆனால் அதெல்லாம் மாறி இருக்கு இன்றைக்கி. ஏன்னா குழந்தைகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொத்தை பற்றியோ அதை பற்றி கவலைப்படல, அவங்க கவலைப்படலை. மைண்ட் செட்டு மாறுது. ஈவன் மருத்துவர்களை எடுத்துக்கொண்டால் கூட டாக்டர் மாப்பிள்ளைனா டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ண காலமெல்லாம் போயிடுச்சுப்பேன். இப்போ டாக்டர் மாப்பிள்ளை டாக்டர் பொண்ணு வேணாங்கிறோம். டாக்டர் மாப்பிள்ளை ஏன்னா வந்து 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு பெருசாக போ அப்படிங்கிற எண்ணம் இப்போ இல்லை. அதாவது தங்களுடைய காலத்துக்கு தங்க இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ வந்து வந்துடுச்சு. அப்போ என்ன சொல்கிறேன், நானும் டாக்டராக பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் குடும்பத்தை யார் தான் பார்க்குறது, நாங்கள் 2 பேரும் பிஸி ஆகிட்டோம்னா அப்படி எண்ணத்தில் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த கால சூழ்நிலைகள் மாறுது. இப்போ இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ அப்படி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ண முடியாது. ஆனால் காலம் மாற 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 வந்து இது தானாகவே மாறும். நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் வேறு. அதே வந்து உங்களை போல இருக்கிற ஆட்கள் தான் கேள்வி கேட்கறத மாற்றலை. இல்லை கௌரவ கொலைகள் நடந்துட்டு தானே இருக்கு. இன்னும் இல்லை ஒரு 20 ஆண்டுகள் கிடைச்சா கூட கௌரவ கொலைகள் நடக்கிறது. அது வந்து நம்ம பேர் வைக்கிறது தான். நம்ம வந்து அதாவது பேர் வைக்கிறது தான் அது. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டீங்களோ அதை தான் நீங்கள் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சமூகம் மாறலையா? இருக்கிற சமூகம் அப்படி அல்ல. நான் வந்து யதார்த்தத்தை பார்த்து சொல்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு இல்லை. இன்னொரு 25 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் 50 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தது அன்னைக்கு நடந்துடும், தானாகவே நடக்கும். சரிங்க. இப்போ கொங்கு நாட்டில் தான் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்காங்க, எடப்பாடி அவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் வந்து கொங்கு நாட்டை மையப்படுத்தி தான் இருக்கிறார். இப்போ உங்களுடைய அரசியல் வேகம், நீங்கள் வந்து எதிர்கூட்டணியில் இருக்கிறீங்க. இப்போ இவர்களை போன்ற தலைவர்களால் வந்து உங்களுக்கான அரசியல் வேகம் ஏதாவது பாதிக்குதா? அதை எப்படி நீங்கள் முறியடிக்கிறது தீவிரமாக இயங்கிட்டு இருக்கீங்க? அதாவது இப்போ மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் அப்படி கேட்கறது இல்லையே. மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்கள அந்த ஏரியாவை மையப்படுத்தி தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்கலாம் கேட்கறது இல்லை. நீங்கள் உங்கள் மாதிரி கேள்வி இல்லை. பேரே கொங்கு நாடு தான் வச்சுருக்கீங்க. இல்லை நான் வச்சுருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வேறு கட்சிகள் யாரையும் வந்து நீங்கள் வந்து ஊடகங்கள்லையோ அது மாதிரி வந்து பேச்சு வர்றதில்லை. ஆனால் இப்போ அதிமுக அப்படின்னு நினச்சிக்கிட்டா இது வந்து ஒரு பகுதிக்கான கட்சி அல்லது. அதிமுகங்கிறது பல தலைமுறைகள் ஆட்சியில் இருந்த கட்சி. தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு வந்து அமைப்புகள் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. தலைவர் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அப்படி சொல்லிட முடியாது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியும் வந்து ஒரு பகுதிக்கான கட்சி அல்லது. அது வந்து தலைவர்கள் நாளைக்கு மாறலாம், தலைவர்கள் நாளைக்கு மாறலாம். ஒரு குறி கொங்கு நாடா இருக்குல்ல, அதுக்காக கேட்குறேன். அரசியல் குறியில் வந்து முக்கியமான தலைவர்கள் அந்த பகுதியை வந்து கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இது குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க. அதே பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைச்சர் எல் முருகன் தலைவராக இருந்தார். அப்போ சொன்னீங்களா நீங்கள்? நான் இப்போயே காக்கிறது. அப்போ ஏன் சொல்லலை நீங்கள்? அப்போ யாராவது கேட்டீங்களா? யாரும் கேட்கலையே. அவரு கொங்கு மண்டலத்தில் சார்ந்தவர் தானே, நாமக்கலை சார்ந்தவர் தானே. அதுக்கும் அவர் வந்து அவரோட அந்த டெல்லியில் அந்த ஃபார்ம்லேயே கொங்கு நாடுன்னு போட்டார். அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ சொன்னீங்களா? இது வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. ஆனால் வந்து அந்த 2 கட்சிகளும் அப்படி சொல்ல முடியாது. நான் கொங்கு நாட்டை மையப்படுத்தி தான் அரசியல் பண்ணுறேன், நான் ஒத்துக்கிறேன். கொங்கு நாட்டுக்கான ஒரு கட்சியாக தான் நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அப்படி அதை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொங்கு நாட்டுக்காக பேச முடியாது, அவங்க கொங்கு நாட்டுக்காக மட்டும் பேச முடியாது. நான் கொங்கு நாட்டுக்காக பேசுவேன். சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்து நான் கேட்டேன்னு சொன்னால் கொங்கு நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஒசூர் வரை நான் எதை வேணாலும் கேட்பேன். கள்ளக்குறிச்சி வரைக்கும் எந்த கேள்வி வேணாலும் கேட்பேன். ஆனால் அவங்க வந்து ஒரு பகுதிக்காக அவங்க கேட்க முடியாது, அப்போ செயல்படவும் முடியாது. ஆனால் உங்களுடைய அந்த ஒப்பீடுங்கிறது கேள்விக்கு வேணா ஒரு அலங்காரமாக இருக்கலாம், ஆனால் வந்து அது யதார்த்தம் அல்ல. சரி, ஈரோட்டில் வந்து கொப்பரை தேங்காய் வந்து விலை அதிகமாக இருக்குது, ஆனால் உற்பத்தி குறைஞ்சி போச்சுன்னு விவசாயிகள் கவலைப்படுறாங்கன்னு ஒரு செய்தி பார்த்தோம். அந்த விவசாயிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நீங்குவதற்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? அதாவது உற்பத்தி குறைஞ்சதுனால தான் விலை ஏறி. ரெண்டும் வந்து இதில் கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததாங்கிற கதையாக தான் பேசணும். நம்ம உற்பத்தி குறைந்ததுனாலும் இன்றைக்கு விலை ஏறி இருக்கிறது. இப்போ எல்லாம் உற்பத்தி செய்யும் பொழுது விலை தரமட்டமாக வந்துடும், யாருக்கு எந்த லாபமும் இருக்காது. அப்போ அரசு வந்து அந்த கொள்முதல் விலையை வந்து கொஞ்சம் உயர்த்தி கொள்முதல் குவான்டிட்டியை அதிகப்படுத்தணும். அப்போ தான் வந்து விவசாயிகளுக்கு நிரந்தரமாக வந்து
ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக தென்னை மர தொழில் இருக்கும். அந்த விவசாயம், தென்னை மர விவசாயம் அப்போதுதான் பாதுகாக்கப்படும். அப்படி எல்லா பயிர்களுக்குமே அந்த பிரச்சனை உண்டு. மஞ்சளுக்கும் உண்டு, நெல்லுக்கும் உண்டு, கரும்புக்கும் உண்டு, எல்லா பயிர்களுக்குமே அது உண்டு. சரி, நல்லதுங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கருத்துக்களை வழங்குனீங்க. மிக்க நன்றி. நன்றி.